Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா டியூஸ்டே vlog தான். மார்னிங் டு ஈவினிங் நான் என்னெல்லாம் பண்றேன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோனே எங்க மம்மி கந்த சஷ்டி போட்டு விட்டுருவாங்க. அதை போட்டு நல்லா பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். நான் எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிச்சி செடிங்களுக்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் செடி வளர்க்குறோம். ஸோ எல்லாத்துக்கும் நான் தான் தண்ணி ஊற்றுவேன். மார்னிங்ல ஃபர்ஸ்ட் அந்த வேலை தான் பண்ணுவேன். எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுவேன். நீங்களும் யாரெல்லாம் செடி வளர்க்குறீங்களோ ப்ளீஸ் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இந்த சம்மர் சீசன்ல ரொம்ப தண்ணி தேவைப்படும். நம்மளுக்கே என்னோட சின்ன அட்வைஸ், யாரெல்லாம் செடி வளர்க்குறீங்களோ ப்ளீஸ் தண்ணி ஊற்று. அதுக்கப்புறம் வந்து வீடு பெருக்கி வீடு துடிச்சு கொடுத்துருவேன். அப்படியே எக்ஸசைஸ் மாரி நான் எக்ஸசைஸ் பண்ண ரொம்ப சோமேரி. ஸோ அதுக்கு இதெல்லாம் பண்ண நம்மளுக்கும் பாடி ஆக்டிவா இருக்கும். அப்படியே மம்மிக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி போய் குளிச்சுட்டு வந்தேன். தலைக்கு தான் குளிச்சேன். ஏன்னா இன்னைக்கு டியூஸ்டே கொஞ்சம் பூஜை வேலைங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் எல்லாம் ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட் சரின்னு பூஜை ரூம்ல போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. மம்மி வைக்கலான்னு போனா எங்க அக்கா போய் என்ன வீடியோவே எடுக்க விட்டுனே இல்லை. எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன் நான் வீடியோ பண்ணா. ஸோ எங்க மம்மி நான் பூவெல்லாம் வைக்கிற கேப்ல டிஃபனு லஞ்சு குழம்பு போய் என்னமா குழம்பு பண்றீங்க அப்படின்னா மதியானத்துக்கு மசாலா குழம்பு பண்ண போறேன்னாங்க எங்க மம்மி. சரின்ட்டு பக்கத்துல நின்று பார்க்கலாம் எப்படிதான் பண்றாங்கன்னுட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா எங்க மம்மிக்கு தேங்காவே ஒடிக்க ரொம்ப கஷ்டமா பட்டுட்டு இருந்தேன். எப்படியோ ஒடிச்சு தேங்காய்லாம் பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு பண்ணாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஆட் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. நானும் பூஜை எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி உங்களுக்கு எங்க பூஜை ரூம் ஜஸ்ட் காமிக்கலான்னுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துட்டு வெளியே வரேன். ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்களேன். அப்படியே பூஜை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எங்க மம்மி ஒரு தோசையும் அப்புறம் அந்த குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நான் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு தோசை அப்புறம் மத்தியானம் குழம்பு வச்சிருந்தாங்கல்ல மசாலா குழம்பு சொன்னேன். முடிச்ச உடனே அப்படியே எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு பண்ணிட்டு இருந்தேன். யாரோ தட்டுறாங்களே டோர்னு போய் பார்த்தா என் ஃப்ரெண்ட் வந்திருந்தேன் வீட்டுக்கு. எனக்கு அவளை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அப்புறமா சரின்னுட்டு அவளுக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டு எங்க மூவிக்கு சர்ப்ரைஸா பார்த்துட்டு இருந்தா வந்திருந்தேன். அதுக்கப்புறம் சரி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே எங்க மம்மி கொஞ்சம் துணியெல்லாம் காய் போட்டுன்னு இருந்தாங்க. எல்லாம் காய் போட்டேன். சரி என் ஃப்ரெண்ட் வந்திருக்கானிட்டு அவளுக்கு தோசைன்னு ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு தோசை மாவு இருந்துச்சு மதியானம். சரி 2 தோசை சுட்டுட்டு ரைஸ் எல்லாம் அப்பளம் போட்டு அவ வந்தானிட்டு அப்பளம் எல்லாம் போட்டு சுட்டுட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு எங்களை டிவியே மாற்ற விடமாட்டான். இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ரோஹித்தை தான் பார்த்துன்னு இருப்பான். சரி நாங்கள் பேசிக்கிட்டே ரொம்ப பேசுவோம். நாங்கள் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு பார்க்குக்கு போகலாம். குழந்தையும் வீட்லயே இருக்கான், அவனுக்கும் இதாக இருக்கும்னுட்டு சரி பார்க்க கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு வரலான்ட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற பார்க் போகணும். இவங்க 2 பேரும் அப்புறம் தாங்க முடியல ஓடி வந்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடி போயிட்டு இருந்தா அப்புறமா சரி நான் அவளை உள்ள கூப்பிட்டு போய் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவளை உட்கார வச்சுட்டு இவன் தள்ளிட்டு இருக்கான். அவளும் உட்காந்து நல்லா ஜாலியாக விளையாடிச்சு. நானும் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வந்து கொஞ்சம் சாட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கு. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. பாய்.